சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் முருகக் கடவுள். முருகன் மட்டும்தான் ஆண் மகன். ஏன்னா அவருக்கு தாயினுடைய வயிற்றிலிருந்து அவர் வரலை, தந்தையினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்ததனால் அவர் மட்டும் ஆண் மகன். காலை வணக்கம். குருவே சர்வரோகானாம் விஷயே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமஹ. சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்ன சிவகதிதானே. சிவனை பற்றி சிந்திப்போம் அப்படிங்கிற தலைப்பில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு முருகனை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம். சிவன் வேறு முருகன் வேறு அப்படின்னு கிடையாது. ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் முருகக் கடவுள். முருகன் மட்டும்தான் ஆண் மகன். ஏன்னா அவருக்கு தாயினுடைய வயிற்றிலிருந்து அவர் வரலை, தந்தையினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்ததனால் அவர் மட்டும் ஆண் மகன். இந்த நாட்டை ஆளக்கூடியவராகவும் திகழக்கூடியவர் முருகக் கடவுள். நம்மெல்லாம் முருகரை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, சூரனை வதம் செய்தவர், குழந்தையாக நமக்கு பாலசுப்பிரமணிய கடவுளாக இருக்கக்கூடியவர், அறுபடை வீடுகளிலும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்குறோம். ஒருவருடைய எதிரிகள் அதிகமாகிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ஹோமங்கள் பண்ணுறீங்க. நாம் செய்கின்ற ஹோமங்கள் என்ன பலன் கிடைக்கும்? இப்போ கணபதி ஹோமம் பண்ணுறீங்க, நவக்கிரக ஹோமம் பண்ணுறீங்க, லக்ஷ்மி ஹோமம் பண்ணுறீங்க. அதே மாதிரி நம்முடைய எதிரிகள் அதிகமாகிவிட்டார்களேயானால் சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். இந்த சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம் அப்படிங்கிறது எதிரிகள் இல்லாமல் இருப்பதற்கு. இது திருச்செந்தூரில் பண்ணுறாங்க, கோவிலில் பண்ணுறாங்க, வீட்லேயும் பண்ணலாம். இந்த ஹோமம் அப்படிங்கிறது வீட்லேயும் பண்ணால், அருங்கோணம் போட்டு அருங்கோணத்திலும் கலசங்கள் நிறுத்தி நடுப்புற வள்ளி தெய்வ யானையோட முருகனை வைத்து, இந்த 6 முகத்திற்கும் தனித்தனியாக மந்திரங்கள் இருக்குது. இந்த 6 முகத்திற்கும் உள்ள மந்திரங்களை தனித்தனியாக அததுக்கும் தனியாக பட்சணம், வாழைப்பழம், பூ, பிரசாதம், இதெல்லாம் 6 முகத்துக்கும் தனித்தனியாக இருக்குது. இந்த முகத்தை பூஜை செய்கிற பொழுது என்ன பிரசாத நேவேத்தியம் பண்ணணுமோ அந்த பிரசாதம் தான் நேவேத்தியம் பண்ணணும். அந்த மாதிரி நேவேத்தியங்கள் செய்து நீங்கள் ஒரு சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம் பண்ணிங்கன்னா எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல் இருக்கலாம். எதிரிகள் யாரால் வரக்கூடியவர்கள் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் சரியான இடத்தில் இல்லை என்றாலும் நமக்கு எதிரிகள் தோன்றுவார்கள். ஜாதகம் அல்லாமல் ராகு பகவான் அஷ்டமாதிபதியாகவோ இல்லை 10ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ போய் சேர்கின்ற பொழுது நமக்கு எதிரிகள் தோன்றுவார்கள். இந்த ராகு தான் பில்லி, சூன்யம், செய்வினை, எதிரிகள் இதையெல்லாம் உருவாக்கக்கூடியவர். அவரும் ரொம்ப நல்லவர் தான், கெட்டவர்னு சொல்ல முடியாது. வெளிநாடுகளுக்கு சென்று அதிக பணம் ஈட்ட வேண்டும் என்றால் இந்த ராகுவனுடைய அனுகிரகம் இருக்கணும். அந்த ராகு பகவானால் ஏற்படுகின்ற இந்த தோஷங்களை முருகக் கடவுளுக்கு இந்த ஹோமங்கள் செய்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க? இந்த முருகக் கடவுளை ரொம்ப தீவிரமாக வேண்டி எதிரியை அழிக்க வேண்டும் என்று தவம் இருந்தது சிகண்டி. நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா சிகண்டின்னு ஒரு கதாபாத்திரம் வரும். ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம். இந்த சிகண்டிங்கிற கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். இந்த சிகண்டிங்கிற கதாபாத்திரம் எங்கேருந்து வருது பாருங்கள், கங்கை கரையிலிருந்து வருகிறது. கங்கையினுடைய குமாரிகள், அதாவது கங்கை கரையில் இருக்கக்கூடிய ஒரு அரசருடைய குமாரிகள் 3 பேர். இவர் யார்? பிதாமகர். அவர் யார்? கங்கை புத்திரர், கங்காதேவிக்கே பிறந்தவர் அவர்.
இவர் போய் அந்த 3 பெண்களையும் கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ இந்த சிகண்டிங்கிற இந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, பிதாமகர்கிட்ட சொல்லுது, அவங்க 2 புதல்வர்களுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டீர்கள், என்னையும் கூட்டு வந்தீங்கல்ல, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. ஏன்னா இது ஒரு பெரிய கதை, இதை ஒரு மணி நேரம் நான் சொல்ல முடியாது என்பதனால் சுருக்கி சொல்லுகிறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறா அம்பிகைங்கிறவ. அப்படி சொல்லுகின்ற பொழுது பிதாமகர் முதல்லையே சொல்லிடுறார், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அரசவைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சத்தியம் பண்ணிடுறார். அதனால தான் அவர் பிதாமகர். கல்யாணம் பண்ணிக்கல. இந்த சிகண்டி கேரக்டர் என்ன பண்ணுது, வெளியில் போகுது. போய் இருக்கிற அரசர்கிட்டலாம் சொல்கிறார், எனக்கு இந்த பிதாமகரை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு. எந்த அரசரும் முன் வரவில்லை. காரணம் என்னன்னா, பிதாமகர் தனுர்வேதம் படித்தவர். அம்பை எடுத்து இந்த இடத்தில் இத்தனை மணியில் சென்று அது எய்ய வேண்டும் என்றால் அது செய்யும். அந்த அளவுக்கு தனுர்வேதத்தை படித்தவர். பிதாமகர் மாதிரி ஒருத்தர் திரும்பவும் பிறக்க முடியாது. ஏன்னா அஷ்டவசுக்குள்ள ஒருத்தர் அவர் தவறு செய்ததனால் கங்கையினுடைய குமாரராக பிறந்தார், பிதாமகராக நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டினார். அவரை எதிர்த்து யாராவது போரிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ இந்த சிகண்டி என்ன பண்ணுறா, கங்கை கரையினிலே ஒரே காலில் தவம் இருக்கிறார் பல 100 ஆண்டுகள். அப்படி தவம் இருக்கிற பொழுது சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். ஐயா, நான் இந்த மாதிரி பிதாமகரை வெல்லணும், என்ன செய்யலாம்? இல்லைம்மா, என்னால் இதை பண்ண முடியாது. உடனே அம்பாலை நோக்கி தவம் இருக்கிறாள். அம்பாலும் சொல்றா, இதுவும் என்னால் பண்ண முடியாது. அப்போ நாரதர் வருகிறார். எல்லாத்துக்குமே நாரதர் தான் இந்த கதைகளில் சுவரசியத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் வரார். அவர் சொல்கிறார், நீ சனத்குமாரனாக தட்சிணாமூர்த்தியினுடைய பாதத்தில் வீற்றிருக்கும் முருகக் கடவுளை பிரார்த்தனை செய். முருகக் கடவுள் மட்டுமே எதிரிகளை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றார். உடனே சிகண்டி திரும்பவும் முருகக் கடவுளை பிரார்த்திக்கிறார். பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? போனோமா, சஷ்டிக்கு விரதம் இருந்தோமா, 6 நாள் விரதம் இருந்துட்டு எதுவும் சாப்பிடாமல் இருந்துட்டு நம்ம மாட்டுன்னு வந்தோம்னா முருகன் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவார்